இப்பொழுது நல்ல காலம் பிறக்கின்றது என்று கூட நம்மளுக்கான காலம் வந்துடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பே ஜென்மகுரு விலகிறதுக்கான காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மனசுல இருந்து வந்த தொய்வான விஷயங்கள். நம்ம பெரியவங்க யாருன்னா உடல்நலத்தில் மற்றும் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா தாயார் அல்லது தந்தையார் பாட்டி தாத்தான்னு சொல்கிறோம் இல்லை, வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாம் இந்த நேரத்தில் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோட சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனே சம்பந்தப்பட்டு உச்சம் பெறுகின்ற காலமாக வருது. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுக்கு தடையான கொடுத்த விஷயங்கள்லாம் இப்போ விலகி செல்லக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது. ஒரு மனுஷனுக்கு தேவை தடையில்லாத வாழ்க்கை, முக்கியமாக அதுதான் தேவை. இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகிச் செல்றதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்து தடைகளும் விலகிச் சென்று உங்களுக்கு வழிபடுகின்ற காலமாக மாறும். ஐயா நம்ம படிக்கட்டு வருது, அந்த தடையெல்லாம் இப்பொழுது படிக்கட்டாக மாறி நாம் மேலே ஏறத்துக்கான காலம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தொந்தரவான விஷயமோ தொந்தரவான பேச்சோ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு 13 தேதிக்கு அப்புறம் அந்த காலம் எல்லாம் நம்மளுக்கு தேடி வருது. கோபத்தை குறைக்கக்கூடிய காலமாக வருது. கோபத்தை குறைச்சிக்கினாவே போதுமானது. அதிலிருந்து நீங்கள் வெளிப்பாடு செய்யலாம், வெளிப்பட்டு வெளியே வரலாம். எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். திடீர் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம், அதாவது நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்போ இல்லை திடீர் செல்வங்களோ வந்து சேரத்துக்கான அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருப்பதால இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவும் அமையப் போகிறது. விவசாய மாவட்டம், தொழில் வள மாவட்டம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றம் தரும், ஏற்றம் தரும், ஏற்றம் தரும். நல்லா இருக்குதுய்யா. இந்த மாதமே நீங்கள் போடுகின்ற முதலீடுகளா இல்லை நான் கடன் பிரச்சனை ரொம்ப பஜார்பட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன்னா அந்த கடன் பிரச்சனை நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்புகள்லாம் ஒன் பை ஒன்னா ஏற்படும். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகும். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு இந்த பொன்னான நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. என்ன சுவாமி சொல்றீங்க? இந்த ஜென்ம குரு விலகிறதுக்கான அடிப்படை என்று சொல்றோம் இல்லை, அந்த வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இனிதே வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கான காலம், அதாவது ஜீவன கர்மா கொடுக்கின்றது சனி பகவான் மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் கொடுக்கும். பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கொடுப்பார். அடுத்தது ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் நல்ல கர்மாவை கொடுக்கின்ற அமைப்பை பெற்றவர்கள். நம்மளுக்கான வாழ்க்கை தரத்தில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குதோ அதெல்லாம் களையக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். இவங்க இருந்து சென்றாங்கன்னா நம்மளுக்கான அமைப்புகள்லாம் சுத்தமாயிடும், நீட்னஸ் அப்படின்ற மாதிரி. குரு பகவான் ஒரு இடத்தை நின்றால் அவர் நின்ற இடம் பாடு என்று சொல்லுவாங்க. அது தவறான ஒரு வார்த்தை. அந்த இடத்தை கிளீன் பண்ணுவார். நம்மளுக்கான அமைப்பு, நம்மளுக்கான குரு ஒரு இடத்துல வராருன்னா அதுக்கான அறிவுரை தருகின்ற காலம். குருவுடைய சார்ந்த விஷயங்கள் தான் ஒளி அமைப்பே. இந்த ஜோதிடமே வந்து ஒளி சார்ந்த விஷயத்தை தான் நாம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த பிப்ரவரி மாதம் நான் மட்டும் அதை மட்டும் ஏன் சொல்றேன்னா, இந்த 11/2/2025 குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். நம்மளுக்கான தொந்தரவான விஷயம் ஃபுல்லாக போட்டு நம்மளை என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சோதனைகள் எவ்வாறு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சோதனையும் கொடுத்தவர் இப்பொழுது விலகிச் செல்லக்கூடிய காலம் ஏற்படுகின்றது. அதுலேருந்து வெளியே வரப்போறார். ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு ரிலீஸல் ஆகிற மாதிரி எல்லாமே சூழ்நிலை காணக்கூடிய காலம். ஏன்னா இதை வச்சே சொல்லிடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற கிரகங்கள் அமைப்பை விட இப்பொழுது நல்ல காலம் பிறக்கின்றது என்று கூட நம்மளுக்கான காலம் வந்துடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பே ஜென்மகுரு விலகிறதுக்கான காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மனசில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள். நம்ம பெரியவங்க யாருன்னா உடல்நலத்தில் மற்றும் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா தாயார் அல்லது தந்தையார் பாட்டி தாத்தான்னு சொல்கிறோம் இல்லை, வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாம் இந்த நேரத்தில் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோட சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனே சம்பந்தப்பட்டு உச்சம் பெறுகின்ற காலமாக வருது. சுக்கிர பகவான் ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுதுலாம் உடல் தொந்தரவு, வைரஸ் பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுலாம் நம்மளுக்கு சின்ன நேரத்தில் ஏற்படும். மனசில் தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது ரிஷபம் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சம் பெறாமல் இருப்பதே ஒரு பெரிய நன்மை கூட சொல்லும். எந்த கிரகமும் உச்சம் பெறாமல் இருப்பது பெரிய நன்மை. 11ஆம் இடத்துல நம்மளுக்கு செலவினங்களும் வருவம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். வருமானம் தொடர்ச்சியாக ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதம் இருந்து கொண்டே இருக்கும்.
எந்த வருமானமும் தடையில்லாத அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான காலம் என்று கூட ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நீங்கள் தொடர்ச்சியாக வருமானத்தை பெறுகின்ற காலம். தொடர்ச்சியாக நீங்கள் வருமானத்தை கொடுக்கின்ற அமைப்பை பெற்றுத்தரப்போதுங்க. இதுவரைக்கும் தடை 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 என்று சொல்லி இருந்தது பாருங்க, அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி செல்ல போகுது. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளுக்கு தடையான கொடுத்த விஷயங்கள்லாம் இப்போ விலகி செல்லக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது. ஒரு மனுஷனுக்கு தேவை தடையில்லாத வாழ்க்கை. முக்கியமாக அதுதான் தேவை. இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகிச் செல்றதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்து தடைகளும் விலகிச் சென்று உங்களுக்கு வழிபடுகின்ற காலமாக மாறும். ஐயா, நம்ம படிக்கட்டு வருது, அந்த தடையெல்லாம் இப்பொழுது படிக்கட்டாக மாறி நாம் மேலே ஏறத்துக்கான காலம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்களுக்கு பாக்கியம் எதனா இருந்தால் வாங்கி செயல்படுத்தி பாருங்கள். ஒரு 8 முயற்சி பண்ணி பாருங்கள். நான் வானனே சொல்ல, அதிகப்படியான தோல்வி எடுத்துக்காதீங்க, அதிகப்படியான செலவினத்தை எடுத்துக்காங்க. இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓரளவுக்கு நம்மளுக்கு வருமானம் தரா மாதிரி இருந்ததுன்னா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் ஒரு 13 தேதிக்கு அப்புறம், அதாவது தொந்தரவான விஷயத்துலேருந்து இப்போ தான் வெளியே வந்தீங்க. உடல் பிரச்சனை, தொந்தரவு, ஷோல்டர் வலி, இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம். மன உளைச்சல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த மன உளைச்சலேருந்து இப்பொழுது மீட்டெடுக்கக்கூடிய காலம் ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ். நம்ம வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னுரிமை எடுக்கலை சுவாமி, தொந்தரவான விஷயத்தை மட்டும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பினை பெறும். நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியல, யாரையாவது நம்மளை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்குன்னா இந்த முறை அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம். இந்த முறை அதெல்லாம் செயல்பட்டு வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அந்த வேலையில் நாம் கவனம் கருத்துமாக இருந்து செயல்படுத்தணும். இனிமேல் தொடர்ச்சியாக வருமானம் வர்றதுக்கான அமைப்பு இந்த பிப்ரவரி மாதமே ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக 13 தேதிக்கு அப்புறம் வருதுங்க. 1 by 1 கிடைக்க போதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2ஆம் அதிபதி இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்களா 9ஆம் இடத்துல இருந்தார். அவர் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்க போகிறார். புதன் பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் 9ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஃபேவர். என்னென்ன பாக்கியம் கிடைக்கலோ அவையெல்லாம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். அதுவும் இல்லாமல் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வருவதால் வக்ரம் அடைகிறார். அவர் அந்த தொந்தரவான விஷயம் கூட, ஏன்னா நம்மளுக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். உடல் நலத்தில் மற்றும் மனைவி அதாவது இல்லறம் என்று சொல்கிறோம் இல்லை, அவங்க மனைவி மட்டும் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தொந்தரவான விஷயமோ தொந்தரவான பேச்சோ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு 13 தேதிக்கு அப்புறம் அந்த காலம் எல்லாம் நம்மளுக்கு தேடி வருது. கோபத்தை குறைக்கக்கூடிய காலமாக வருது. கோபத்தை குறைச்சிக்கினாவே போதுமானது. அதிலிருந்து நீங்கள் வெளிப்பாடு செய்யலாம், வெளிப்பட்டு வெளியே வரலாம். எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். திடீர் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம், அதாவது நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்போ இல்லை திடீர் செல்வங்களோ வந்து சேரத்துக்கான அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருப்பதால், ஐயா செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து இது வரைக்கும் வக்கர சொல்லுவாங்களா நீச்சகத்தில் இருந்தவர் இப்பொழுது இடம்பெயர்ந்து வக்கரத்துனா மிதுனத்துக்கு வருவர். அந்த மிதுனத்துக்கு வரும்பொழுது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வக்கரம் நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். எப்பொழுதெல்லாம் கிரகங்கள் நீச்சகதியோ உச்சகதியோ பெற்று திருப்பியும் வக்ரம் அடையும் பொழுது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்பு, எங்க செல்வங்கள் இல்லைங்க உடல் தொந்தரவுலாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் அந்த தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். மனசில் இருந்த தொய்வான விஷயமெல்லாம் மாறிடும். முதல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு 28 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது ஐயா. சனி பகவான் ஏற்கனவே ஒரு 10ஆம் இடத்தில் தான் இருக்காரு. அந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம சனி நம்மளுக்கு யோகத்தை தருவார். இனிமேல் மாறுகின்ற காலங்கள் அடுத்த மாதம் எல்லா கிரக பயிற்சி இருக்குது. 1 by 1 வருவதால் இப்பொழுதைய மாற்றங்கள் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியமும் கிடைக்க போகுது. இது வரைக்கும் மாற்றம் கிடைக்கல, எனக்கும் சரியான செயல்பாடு நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றங்கள் அளவுக்கு நம்மளுக்கு தென்படக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் சேருகின்ற பாக்கியம், அதுக்கான அது வழி தான் சொல்லுவேன் நான். ஒவ்வொரு நாளும் நாம் மாதங்களை கடக்கிறோன்னா ஆண்டையும் தான் கடக்கிறோம். மாதங்களை கடக்கும் போதே ஆண்டுகளை கடக்கிறோம், கிரகங்களுடைய பயிற்சியும் கடக்கிறோம். அதனால் இது வரைக்கும் வரவோ செலவோ அதிகமாக இருந்ததுன்னா அந்த செலவீனங்கள் கட்டுக்கு அந்த செலவீனத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவையெல்லாம் குறைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம்.
இது வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் அதிகமாயிடுச்சுங்க, என்னால் முடியல, நான் அதுலேருந்து விடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் செயல்பாடுகள், கடன் தொந்தரவோ நோய் தொந்தரவோ எதனா இருந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அரிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது ஸ்கின் அலர்ஜி என்று சொல்கிறோம், அவையெல்லாம் இருந்தால் இப்பொழுது விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய காலம் இந்த காலம் ஏற்படுத்தி தரும். மனசுக்கு ஒப்புதல் இல்லைங்க, ஒரு விஷயத்துக்கு நான் சரியான முறையில் மூவ்மெண்ட் எடுக்க முடியல, எல்லாத்துலேயும் தடை கிடைக்குது, திருமண பந்தம் என்பது கிடைக்குன்னா காதல் திருமணங்கள் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதத்துலையா. அதில் மட்டும் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா இது வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நான் கவனமே எடுக்கலையா, நான் அதை பற்றி நான் எல்லாத்துலேயும் போனேன், சரியான முறையில் எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கலனா, நான் பார்த்துட்டு வந்த பொண்ணு கூட என்னை வேணான்னு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறவங்க கூட திரும்ப நம்ம வீட்டை தேடி அந்த அலைன்ஸே நம்மளுக்கு அந்த வரனே திருப்பி அமையக்கூடிய பாக்கியம் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவும் அமையப் போகிறது. விவசாய மாவட்டம், தொழில் வள மாவட்டம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றம் தரும், ஏற்றம் தரும், ஏற்றம் தரும். நல்லா இருக்குதுய்யா. இந்த மாதமே நீங்கள் போடுகின்ற முதலீடுகளா, இல்லை நான் கடன் பிரச்சனை ரொம்ப பஜார்பட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன்னா, அந்த கடன் பிரச்சனையில் நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்புகள்லாம் ஒன் பை ஒன்னாக ஏற்படும். ஒன் பை ஒன் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம்தான். இது வரைக்கும் தோல்வியே கண்டிருந்த ரிஷபராசிக்காரங்க இனிமேல் வெற்றி காணறதுக்கான ஒளி அமைப்பு. நான் திக்க தெரியாமல் காட்டில் மாட்டேங்கின சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வழி விடுதல், ஒரு வேலையில் வழி விடணும், அந்த வழி விட்டாவே போதும் நம்மளுக்கு. அதுலேருந்து நாம் வெளியே வந்துட்டாவே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஒரு மனுஷனுக்கு சக்ஸஸ் எங்கன்னா வழி விடணும். தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாக தான் இந்த ரிஷபராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது ஐயா. இது வரைக்கும் மீட்டெடுக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள், நான் எதுவுமே பண்ண முடியல சாமி, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலம் எதுவுமே கிடையாது. நல்லது ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க போதையா. இது வரைக்கும் தொடர்ச்சியாக நான் ரொம்ப கடுமையான தாக்கத்தை தான் அனுபவித்தேன், எனக்கு சரியான மூமெண்ட் எதுவும் கிடைக்கல, வேலை மாற்றங்கள் கிடைக்கலன்னா இனிமேல் வேலை மாற்றங்கள் இந்த மாதமே நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். பெரியவங்க மட்டும் உடல் நலத்தில், வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நேரத்தில் உடல் நலத்தில் இந்த மாதமே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். உடல் தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும். உச்சம் என்று சொன்னாலே அது பிரச்சனையை தரும். அதனால் நம்மளுக்கான அமைப்பு கூட நேரத்தில் வருதையா. இதுவரைக்கும் இருந்து வந்த ரிஷபராசிக்கு பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் எதனா பழுதாகி போய் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் அந்த வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறுகின்ற காலங்கள். இனிமேல் வண்டி வாகனங்களால் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருகின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். வண்டி வாகனத்தில் நம்மளுக்கு பிரச்சனையாகுது, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லைங்க, வேலை சார்ந்த விஷயங்கள் இல்லை அப்படி என்று நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் பர்மனெண்ட்டாக எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை சுவாமி, ஏதோ டெம்பரவரியாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வெற்றி தருகின்ற மாதமாகும். ஒரு வேலையில் வெற்றி கிடைக்கணும், அந்த வெற்றி தான் தேவை. ஒரு மனுஷனுக்கு தேவையே வெற்றி தான். அந்த வெற்றி தருகின்ற மாதம் விளையாட்டு வீரர்களாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், ஐயா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பெரிய லெவலில் வர முடியுமா, இதுக்கப்புறம் டவுன் ஸ்டேஜ் போயிட்டேன், எல்லாத்தையும் இழுத்து மூடுகின்ற அளவுக்கு நான் இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே, தை மாதம் என்று சொல்கிற மாதிரி, அதாவது பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு எல்லாமே மாறுகின்ற அமைப்பை அதாவது இடமாற்றம், தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி மாறுதல் தருகின்ற அமைப்பை இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு ஏற்புடைய மாதமாக, மாறுதல் கிடைக்கின்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறுகின்றது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.